வணக்கம் மக்களே. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு முழிச்ச உடனே வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு உருளியில் பூவை மாற்றிட்டு குளிச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டேன். குளிச்சுக்கிட்டு டெய்லி விளக்கு ஏற்றலாட்ட அன்னைக்கு நாள் எனக்கு நிம்மதியாகவே இருக்காது. எப்படி எங்கே போகதா இருந்தாலும் குளித்து விளக்கு ஏற்றிக்கிட்டு தான் வெளியே போவேன். அப்போ தான் மனசுக்கு திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். விளக்கு ஏற்றுறது அப்படி ஒரு நிம்மதியாக இருக்கும், மனசுக்கு திருப்தியாக இருக்கும். விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்புறம் தான் அன்னைக்கு உள்ள வேலையை தொடங்குவேன். காலையில் இன்னைக்கு பாலை காய்ச்சிட்டு கூடவே தோசைக்கு முட்டை குருமாவும் வச்சுக்கிட்டு தோசையும் ஊற்றியாச்சு. இன்னைக்கு காலையில் சாப்பாடே இதுதான். முட்டை குருமா அழகாக இருக்கும். உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சோத்துக்கு தீப்பத்தை வைக்க ஆரம்பித்தாச்சு. விறகடுப்பில் தான் வைப்பேன். இப்போன்னு இல்லை, முன்னாடியே அப்படி தான், விறகடுப்பு தான். பானை கருப்பாக இருக்கேன்னு நினைக்காதுங்க. இது 1 வருஷம் ஆகுது இந்த பானை எடுத்து. கழிஞ்ச வருஷம் சித்திரை கோயில் கொடைக்கு பொங்கல் வச்ச பானை, அதில் தான் பொங்கிட்டுருக்கேன். இனி இந்த வருஷம் சித்திரை கொடைக்கு வேறு பானை பொங்கல் வைக்க நேரம் அந்த பானையை அப்புறம் சோத்துக்கு விறகடுப்புக்கு யூஸ் பண்ணுவேன். சோறு கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இங்கே வீட்டுக்குள்ளே மீன் குழம்புக்கு சால மீன் எடுத்து வச்சுருக்கேன். சால மீன் கூட மிளகாய், மாங்காய், தக்காளி கூடவே புளியும் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கடையில் தேங்காய் ரெடி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே உள்ளி, ஜீரகம், வெள்ளைப்பூடு, நல்ல மிளகு அவ்வளையும் சேர்த்து அரைச்சாச்சு. அப்புறம் குழம்புக்கு தேவையானது 1 கரண்டி வத்தல் பொடி, 1 கரண்டி மல்லிப்பொடி, அரை கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த அரைப்பையும் சேர்த்து அதில் ஊற்றியாச்சு. ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு. குழம்ப கலக்கி ரெடி பண்ணியாச்சு. வெளியே போய் பார்த்தா சோறு வெந்துச்சு. அதில் சோறை சரித்து வச்சாச்சு. வடியை வச்சுருக்கேன். அதே அடுப்பில் மீன் குழம்ப அடுப்பில் வச்சாச்சு. சோறை சரிச்சிக்கிட்டு 2வது சோறை பொடியதுக்கு வீட்டுக்கு கொண்டு தான் வைப்பேன். கூடவே முட்டையை அவிய போட்டிருக்கேன். மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சால மீன் கூடவே வத்தல் தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3ஐயும் சேர்த்து நல்லா ரசி வச்சாச்சு. வேறு எதுவும் நான் சேர்க்க மாட்டேன். எப்போவுமே மீன் பொரிக்கிறதுக்கு இப்படி தான் பொரிப்பேன். சோறை நான் வீட்டுக்கு பொடியை வச்சாச்சு. மீன் குழம்பும் கொதிச்சிட்டு. விறகு நிறைய விறகு இருக்குது வீட்டில். எப்போவும் விறகு அடுப்பில் தான் வைப்பேன். வெளியே விறகு அடுப்பு இருக்குது, மழையில் நனையாது. திருப்பி வீட்டுக்குள்ளே மீன் பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கேஸில் வச்சுருக்கேன். ஏன்னா கேஸ் ஒரு 2 மாதமாவது போகும், 2-2.5 மாதம் போகும். சோறும் மீன் குழம்பும் வெளியே தான் வைப்பேன். மீன், காப்பி போடுறது, தோசை, இட்லி, டீ அதெல்லாம் வீட்டுக்கு வைப்பேன். கூடவே 4 முட்டையும் அவிய வச்சுருக்கேன். மீனும் பொரிஞ்சிட்ருக்கு. சோறை விறகடுப்பில் வச்சோம்னா பானையை வீட்டுக்கு வைக்க மாட்டேன், வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு இடையில உப்பும் கருவேப்பிலையும் போட்டு மீன் குழம்பை இறக்கியாச்சு. மீன் குழம்பையும் விறகடுப்பில் வச்சதுனால வீட்டுக்கு திண்ணையெல்லாம் கறி ஆகும்ன்ட்டு வேறு பாத்திரத்தில் ஊற்றிடுவேன். குழம்பு நான் தண்ணியாக தான் வைப்பேன். மீன் குழம்பு பிள்ளைங்களுக்கு குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். முட்டை அவிஞ்சாச்சு. முட்டையை உடச்சி குழம்புக்குள்ளே போட்டு வச்சாச்சு. அப்போ ஊறிட்டு உப்பு பிடிச்சி அழகாக இருக்கும் குழம்பு. இங்கே பார்த்தா ஏகப்பட்ட பாத்திரம் மலை மாதிரி பூஞ்சாச்சு. சரி, பாத்திரம் தேய்ப்போம். மீன் பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. கூடவே பாத்திரம் தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. எங்கள் ஊர்லலாம் ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்க முடியாது, மீன் வராது, கருவாடை தான் வரும். மீன் குழம்பு ஞாயிற்றுக்கிழமைக்கு வேணும்னு சனிக்கிழமையே வாங்கி கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஞாயிற்றுக்கிழமை பச்சை மீன் வாங்க முடியாது, கருவாடு கிடைக்கும். மீன் கடைக்கு போனாலுமே கருவாடை தான் இருக்கும், பச்சை மீன் இருக்காது.
உங்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எப்படி கழிஞ்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விறகடுப்பில் வச்சா ஒரே வேலையாக தான் இருக்கும். ஏன்னா மீன் பொரிக்கிறது அந்த சின்ன சின்ன வேலைகளை வீட்டுக்கு வைப்பேன். வெளியே விறகடுப்பில் அடிக்கடி தீ தள்ள வேண்டியே இருக்கும். அதனால் வெளியே போக வேண்டியே இருக்கும். கையொட்டி பாத்திரத்தையும் தேய்ச்சி கழுவியாச்சு. விறகடுப்பு சமையல்னால் இப்படி தான் இருக்கும். விறகடுப்பில் உள்ள பாத்திரங்களையும் வெளியே போட்டுருவேன், வீட்டுக்கு வைக்க மாட்டேன். பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சு கழுவிட்டு அடுப்பில் மீனும் பொரிஞ்சிட்ருக்கு. மீன் பொரியறதுக்குள்ள அவ்வளோ பாத்திரத்தையும் தேய்ச்சிடலாம். பாத்திரம் கூடைய வீட்டுக்கு வைக்க மாட்டேன், வெளியில் துணி துவைக்க கல் இருக்குது, அதுக்கு மேலே வைப்பேன். அப்போ மீன் பொரிஞ்ச உடனே ஒரு பல்லாரி அதுக்கடையில் வெட்டி வச்சுட்டேன். பல்லாரியாக மீன் பொரிச்ச சட்டியிலே போட்டு வதக்கிட்டு, அது வதங்கின உடனே உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்ப்பேன். வத்தல் பொடியெல்லாம் சேர்க்கறது கிடையாது. அந்த மீன் பொரிக்கிறதுக்கு போட்டிருப்போம்ல, அதே போதும். இப்படி பொரிச்சிங்கன்னா முட்டை பொரிச்சா அழகாக இருக்கும். இதுக்குள்ளே 2 முட்டையும் சேர்த்து நல்லா பொரிச்சிடணும். நல்லா வதக்கி எடுக்கணும், கிண்டி எடுக்கணும். இப்படி பொரிச்சோம்னா நல்லாயிருக்கும். உப்பு மட்டும் சேர்க்கணும், வத்தல் பொடியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அந்த மீனில் உள்ள இது இருக்கும். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கிடணும், நிறைய சேர்க்கக்கூடாது. மீனில் உள்ள உப்பு இருக்கும், அதனால் தேவையான அளவு பார்த்து சேர்த்தா போதும். முட்டை வறுத்தாச்சா? இனிய வெளியே மண்பானை, குழம்பு வச்ச சட்டியெல்லாம் வெளியே நனைச்சி வச்சுருந்தேன், ஊற வச்சுருந்தேன். சோறெல்லாம் தட்டிக்கிட்டு அதை நல்லா தேய்ச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிடும். விறகடுப்பில் தீப்பற்ற வச்சோம்னா எல்லா வேலையும் ஒரே நேரம் முடிஞ்சிடும். அதனால் 2 பானையும் தேய்ச்சி கழுவியாச்சு. கழுவி காய வச்சிட்டோம்னா நாளைக்கு எடுத்து பொங்கதுக்கு அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, துணி துவைக்க கல்லில் இப்படி காய வச்சிடுவேன். காஞ்ச பிறகு எடுத்து வீட்டுக்குள்ளே வைப்பேன், வீட்டுக்குள்ளே அடுக்கி வைப்பேன். செல்ஃபில் அடுப்பையும் அமர்த்தியாச்சு, தணிச்சு வச்சாச்சு. விறகெல்லாம் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா, சோறு, மீன் குழம்பு, மீன் பொரிச்சது, முட்டை பொரியல் சாப்பிட வச்சாச்சு. உங்களுக்கு நாள் எப்படி கழிஞ்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கிடையவே மாட்டுக்கு அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் வடித்து வச்சிட, சோறு வடித்த தண்ணியெல்லாம் வச்சு மாடும் குடித்தாச்சு.